யாரெல்லாம் ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸோ அவங்களாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன் எல்லாம் சடனாக இப்போ மெஸ்ஸியை கோட்டுன்னு சொல்கிறாங்க? இந்த ரியல் மேட்ரிட் பிளேயர் வராங்களே வெளியிலேருந்து, அவங்க எல்லாருமே இப்போ மெஸ்ஸியை ஃபுல்லாக மெஸ்ஸியோட போக தான் பாடின்னு இருக்காங்க. ரியல் மேட்ரிட் லெஜெண்டு மெஸ்ஸியை போட்டு பிறந்தாங்க ஒரு டைமில். அவங்கெல்லாம் இப்போ வந்து மெஸ்ஸியை வந்து கோட்டுன்னு மெஸ்ஸியை பற்றி போராட்டம் தான் பாடுறாங்க. ஏன் தெரியல, ரியல் மேட்ரிட்ல வர பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால ஒரு மாதிரி பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ரியல் மேட்ரிட்லேருந்து வெளியே வந்தாலும் இந்த பேட்டர்ன் வருது. அதனால தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா மார்செலோ. ரொம்ப க்ளோஸ். அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, மெஸ்ஸியை வந்து கோவப்பத்திரவே கூடாது, கோவப்பட்டா என்ன பண்ணுவார், அப்படிலாம் கேமே மாறிடும் அவர் கூட சொல்லியிருப்பாரு இன்டர்வியூல. அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்ட் சர்ஜியோ ராமோஸ் வந்து மெஸ்ஸிக்கு அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு வார் போயிருந்தது அவரே சொல்லுவார். நாங்கள் ரொம்ப நாளாக சஃபர் பண்ணியிருந்தோம், ரொம்ப வருஷமாக நாங்கள் சஃபர் பண்ணியிருந்தோம். இந்த மெஸ்ஸி பார்சிலோனா இருக்கார்ல, அதனால ரொம்ப சஃபர் பண்ணியிருந்தோம். ஆனால் அவர் கூட விளையாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெஸ்ட் பிளேயர் ஃபுட்பால் எவர் ப்ரொடியூஸ்னு கூட அவர் ஸ்டேட் பண்ணி விட்டுருப்பாரு. அடுத்ததாக இப்போ இன்டர் மயல் ஜாயின் பண்ண நம்ம கேசமீரோ, அவர் வந்து காட் ஆஃப் ஃபுட்பால்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு. அதுலேருந்து அப்படி தீயா பறவைன்னு இருக்கு. ஏன் கேசமீரோ நம்ம டேங்கை வந்து மெஸ்ஸியை போட்டு பொழப்பார் ஒரு ரியல் மேட்ரிட் மேட்ச்ல. இந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கனாலே என்னடா இது, இந்த மாதிரி கேசமீரோ எதிரி மாதிரி நினச்சிருப்போம். அந்த மாதிரி விளையாடுறவங்க இப்போ 2 பேரும் ஒரே டீம்ல விளையாட போறாங்க. மெஸ்ஸிக்கு அவர் ஹெல்ப் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஓன் கோல் வந்து அது பரவாயில்ல. ஆனால் கேசமீரோ கேம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் என்ன மாதிரியான பிளேயர்னு சொல்லிட்டு. ரியோ ஃபெர்னாண்டஸ் கூட ஒரு இன்டர்வியூ இருக்கும், அந்த டைம்ல கூட சொல்றப்பாரு 1v1 நம்ம மெஸ்ஸியை ஒண்ணுமே இம்பாசிபிள்னு சொல்லிடுவாரு. என்ன அவரோட ஹெல்ப் வேணும், மற்றவங்களோட ஹெல்ப் இல்லாமல் மெஸ்ஸியை நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது. மாட்ரிச் ஆகட்டும், டோனி க்ரூஸ் ஆகட்டும், சர்ஜியோ ராமோஸ் ஆகட்டும், இவங்களோட ஹெல்ப் வச்சு தான் மெஸ்ஸியை ஸ்டாப் பண்ணணும்னு ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாரு. இப்போ கேசமீரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இது 8வது பிளேயர். மொத்தம் 8 பேர் வந்து ரியல் மேட்ரிட்லேருந்து மெஸ்ஸி கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாரும் உங்களுக்கு நீங்கள் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். யாரெல்லாம் ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸோ அவங்களாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.